ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமக்களே, தூய ஆவியானவரின் வருகை பெருவிழாவான பெந்தகோஸ்தே விழாவினை நம் தனிப்பட்ட அருட்பொழிவு அனுபவ நாளாக கொண்டாடிட ஒரு சிறு தயாரிப்பாக 40 நாட்கள் தூய ஆவியானவர் பற்றிய சில சிந்தனைகளையும் ஜெபங்களையும் உங்களோடு பகிர விரும்புகிறோம். இவைகளை கேட்டு படித்து தியானித்து தூய ஆவியானவருடனான தோழமையில் வளர இவை நிச்சயம் உதவும் என்கிற நம்பிக்கையில் இந்த முயற்சியை நாங்கள் முன்னெடுத்துள்ளோம். தூய ஆவியானவரின் துணை நம்மோடு இருப்பதாக. பிதாவே, வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக அனுப்பியருளும். தூய ஆவியே, எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பும். அவைகளில் அன்பின் அக்கினியை மூட்டியருளும். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். மூவொரு இறைவனில் ஒருவரான தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆழ்தன்மை உடையவரான தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம். அன்பை பொழியும் தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம். அக்னிமயமான தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம். தாகம் தீர்க்கும் தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம். யார் இந்த தூய ஆவியானவர்? அன்பார்ந்தவர்களே, 40 நாட்கள் தயாரிப்பின் இன்றைய முதல் நாளிலே தூய ஆவியானவர் யார் என்பது குறித்து தியானிப்போம். தூய ஆவியானவர் என்பவர் கடவுள். தூய மூவொரு கடவுளில் ஒருவராய் வாழ்பவர். இயேசுவை போல் அவரும் ஒரு ஆளாக இருக்கிறார். தூய ஆவியார் தந்தையின் வாக்குறுதி. அதற்கு பின்பு நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர் என்று யோவேல் இறைவாக்கினர் வாயிலாக தந்தை வாக்குறுதி தந்தார். தூய ஆவியார் இயேசுவின் வாக்குறுதி. உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் என்று ஆண்டவர் இயேசு வாக்குறுதி தந்தார். அதனை தான் விண்ணகம் சென்ற 10ஆம் நாளில் நிறைவேற்றினார். தூய ஆவியானவர் அக்னியாய் இறங்கி வந்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற நாளே பெந்தகோஸ்தே. இயேசுவின் நம்பிக்கை கொள்வோருக்கான தந்தையின் கொடையே தூய ஆவியானவர். தந்தையின் வாக்குறுதியும் இயேசுவின் வாக்குறுதியுமான தூய ஆவியானவரே, தூய மூவொரு இறைவனில் நீர் ஓர் ஆள் என்பதை நம்புகிறேன். உம்மை போற்றுகிறேன், புகழ்கிறேன், ஆராதிக்கிறேன். நீர் எனக்கான வாக்குறுதி என நம்புகிறேன். திருமுழுக்கில் என்னை அபிஷேகம் செய்தவரே, நீர் என்னை இயக்குவதற்கு என்னையே நான் விட்டுத்தர எனக்கு உதவும். நீர் என் துணையாளர் என்பதால் எப்போதும் உம்மோடு உறவாட கற்றுத்தாரும். ஆமேன்.